ஸ்பெஷல் டேக்காக வேண்டி ஒரு பெரிய ஷாப்பிங் கொண்டு பண்ண போகிறேன். இப்போ நார்மலாக இப்போ காஞ்சிபுரம் தெரியாதாக்கள் காஞ்சிபுரம் பார்க்க வருவாங்கன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் சிக்னேச்சர் இதுதான். கனடாவிலேருந்து வந்தனால் கொஞ்சம் விலை உடனே சாரி வேண்டாம்னு நினைப்பினேன். ஆனால் கடைசி எது தான் வேண்டி கொண்டு போகணும்னு எனக்கு தான் தெரியும். அது எனக்கு ஒன்று ரெண்டு எங்களுக்கு ஒரு 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 சூப்பர் ரெண்டு உங்களுக்கு ஒரு வேட்டி மட்டும்தான். நீங்கள் பாவம் தான் செய்யுது. இருந்த இடத்த விட்டு அறக்க தேவை அதிலே இருக்கிற சொல்லி விட்டதை அந்த கலரே செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம் பிளான் இருக்குது. நான் எடுக்கிறேன் எனக்கு கட்டிக்கணும் என்ன யாரு நீங்கள் எடுக்கிறாங்க கட்டுவாங்க அதை சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை இது இது இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு இந்த சாரியில் டிஷ்யூ பட்டுன்னு சொல்கிறது. இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுகள் வணக்கம். நான் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறேன்டா எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் உண்டு உங்களுக்கு. நான் இப்போ சொல்கிறேனோ சொல்லலையோ நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ ஒரு ஸ்பெஷலான நாளுக்காக வேண்டி ஒரு ஷாப்பிங்குக்கு வந்திருக்கிறேன். எங்கேண்டா அந்த யாழ்ப்பாணத்தில் சாரி அப்படியான சாமான்கள் வாங்க வேணுமெண்டா உடனே அந்த மண்டைக்கு வருது எங்கேண்டா ஃபைன் மார்ட்ன்ற ஒரு கடை. நான் வந்திருக்கிறேன் ஆனால் வீடியோ செய்யலை. இந்த முறை தான் நான் வீடியோ செய்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளுக்காக வேண்டி ப்ரைஸிங்க சரியான மலிவண்டு கேள்விப்பட்டிருக்கேன். சரியான சீப்பாக வாங்கலாமான்னு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இப்போ நான் நேராக போய் பார்க்க போகிறேன் எப்படி ப்ரைஸ் போகுது, என்ன மாதிரி அமௌண்ட்டுகள் குடிக்கணும் அன்றதெல்லாம் பார்த்து. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நான் என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணணும், பெரிய ஷாப்பிங்காக வேணும். பார்க்கலாம். எல்லாம் எல்லா ஐட்டமுமே எடுக்கலாம். இங்கே நம்மளா கூரை சாரியிலேருந்து மாப்பிள்ளை வேட்டி ஃபர்ஸ்ட் லுக் ஐட்டங்கள் பிரைட்ஸ் மேட்டுக்கு சாரி எல்லாமே இருக்கு. எல்லாமே. ஓகே. என்ன போன இடம்ல டீ வச்சுக்கிறீங்க? டீ தருவீங்களோ? டீ தருவோம். உங்களுக்கு வரைக்கும் ஒரு டீயோட போகணும். ஒரு டீ ஒன்று தாங்க குடிப்போம். வாங்க அடிப்போம். சாரி எடுக்கிற போது டீ ஒன்று குடிச்சு கொண்டா போகணும். உங்களுக்கு தெரியும் நான் இங்கே போனால் அந்த டீயை கண்டாண்டா விட மாட்டேன். கட்டாயம் குடிச்சிட்டு தான் போவேன். கல்யாண வீட்டுக்கு என்ன வாங்குறேன்னு தெரியாது. அம்மாக்கெல்லாம் நின்று வாங்கணும். ஆனால் நான் வாங்க போகிறேன். ஆனால் பாருங்கள் வேறு லெவல் செலெக்ஷன் எடுத்து கொண்டு போக போகிறேன். அன்னையை நம்பி தான் நிற்கிறேன். என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். என்னண்ணா இங்கே என்ன சாரி மட்டும்தான் நான் ஃபுல்லாக இருக்குது? மெயினான எங்கள்கிட்ட சாரிகள் மட்டும்தான். இது சாரி கடல் மாதிரி தான். இப்போ ஜஃப்னாக்கில் ஒரு சாரி கடல் மாதிரி தான் இது. சாரி கடல்ன்ற உண்மையிலே அந்த இங்கே நான் முதல் வந்திருக்கிறேன். சாரிக்கு சரியான ப்ரைஸ் குறைஞ்ச இடம் ஃபைன் மார்ட் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்று நான் அம்மாக்கெல்லாம் வேண்டி கொடுத்துருக்கிறேன். ஆனால் இப்போ நான் வாங்க வந்த விஷயம் மெயினான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஒரு விஷயம் நான் தெரியும் என்ன செய்யணுமெண்டு. ஒரே ஒரு விஷயம் தெரியும், சாரியை சிவத்த கலர் சாரி ஒன்று வாங்கணுமன்றது தெரியும். மற்றபடி ஒரு விஷயம் தெரியும். அப்போ கல்யாண வீட்டுக்குன்னா என்னென்ன விதமான சாரி வாங்கணும்? கல்யாண வீட்டுக்குன்னா இப்போ கூரை சாரின்னு வாங்க பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 8,950 ரூபாயிலேருந்து இருக்குது கூரை சாரி. ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்தே காட்டணும் உங்களுக்கு. 8,900 இருக்குது. 8,950 ரூபாயிலேருந்தே கூரை சாரி இருக்குது. இப்போ இதே நான் கனடாவிலையும் எடுக்கிறேன்னா அந்த கோஸ்ட்டு கனடாவோ வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வாரீங்கன்னா உங்களுக்கும் அந்த ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இப்போ என்னென்னா இப்போ நான் செலக்ட் பண்ணுறது வைஃபுக்கு பிடிக்கணுமே. வைஃபுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்களோட செலெக்ஷன் வந்து இப்போ கிழமை அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ நார்மலாக எல்லா கடையிலையும் நார்மல் சாரி எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். எங்கிட்ட காஞ்சிபுரம் சாரி கூட கிழமை அப்டேட் ஆகிக்கொண்டே தான் இருக்குது. கல்யாண விடாண்டாயா இப்போ இப்படித்தானே. இப்போ கல்யாணம் விடா பெரிய அளவில் செய்யலாம். இப்போ எனக்கு கல்யாண விடண்டா நான் என்ன சுற்றி உள்ள ஆக்கள் எல்லாருக்குமே ஒரே கலர் சாரி வேண்டி கொடுக்க பார்ப்பேன். அப்படியான விஷயங்களும் இருக்குது. அது ஒரே கலரில் சாரி இல்லைன்னா இப்போ எங்கள்கிட்ட நார்மலாக ஒரு பிரைட்ஸ் மேட்டுக்குன்னு சொன்னால் 2,450 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஆகக்கூடிய விலைக்கு 15,000 அந்த ரேஞ்சுக்கு கூட ஒரே மாதிரி சாரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிரைட்ஸ் மேட்டுக்கு 2,500 ரூபாயிலேருந்து ஒரு 15,000 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் ஒரே மாதிரியே எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி சாரிகளும் எங்கள்கிட்ட இருக்குது. கல்யாணத்துக்கு என்ன சாரி நான் வாங்கி கொடுக்கணும் அதில் முக்கியம் அதான் வாங்க போகணும். இப்போ முதலாவது கல்யாண இதுக்கு கூரை சாரி பண்ணுவாங்க. கூரை சாரின்னா மணமேடைக்கு கட்டக்கூடிய சிவப்பு கலரில் வாட்டர் சிவப்பு கலர், இப்போ மெரூன் கலர், சிவப்பு மெரூன், வைன் கலர், மஜந்தா கலரில் கூட இப்போ எடுக்கிறாங்க. ஆனால் பாரம்பரியமானு சொன்னால் சிவப்பு கலர் தான். இப்போ சிவப்பு காட்டுவோம் என்ன இப்போ நான் பார்க்கணும் அதெல்லாம். இப்போ இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன. நான் சாரி என்ன எக்ஸ்பர்ட் உங்களுக்கு தெரியும் தானே. சாரியை பற்றி ஒன்றுமே தெரியாது எக்ஸ்பர்ட். உங்களுக்கு நான் எல்லா விளக்கத்தையும் தந்து உங்களுக்கு சாரி எடுத்து இதை நான் கொட்டி கொண்டு விளக்கம் தரது முக்கியம் இல்லை. நான் அதை கொண்டே போய் அதை பார்த்துட்டு இப்படி பிடிக்க வேணும். திருப்பி அனுப்பக்கூடாது. இல்லை இதில் பிடிக்க இப்போ என்னென்னு சொல்கிறேன்னா இப்போ ஃபைன் மார்ட்டில் இருக்க செலெக்ஷன் வந்து வெளியிடங்களே இருக்காது. இப்போ ஒரு யூனிக்கான செலெக்ஷனாக தான் இருக்கு. அதை விட மெயினாக என்னென்னா இவர் இப்போ எனக்கு காட்டுறது இப்போ ப்ரைஸ் லோ இதுதான் குறைஞ்சு. சிம்பிளாக வெட்டிங் செய்ய விருப்பமான இருப்பீங்க. அப்படி நல்ல சிம்பிளாக வெட்டிங் சிம்பிளாகவும் செய்யலாம். அதான் இப்போ உங்களோட இப்போ திருப்திக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சாரி காட்டுவோம். இப்போ உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ அடிமட்டத்துலேருந்து சாரி காட்டுவோம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்ன ப்ரைஸ் ரேஞ்சில். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கல்யாணம் கட்டைக்கு எல்லாம் தெரியும். பார்த்து வழி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. என்ன கட்டிட்டீங்களோ? இல்லை இது சிம்பிளாக ஒரு சாரி 8,000 என்ன
ஆனால் உண்மையிலே இது லைக் சிம்பிள்னு சொல்லல, அது ஒரு ஒரு லுக்கான சாரி. நல்ல லுக்கான சாரி தானே. இதெல்லாம் மெட்டீரியல் தொட்டு பார்த்தா தான் உங்களுக்கு நம்மளா விளங்கும். 8900. 8950 ரூபா. என்னண்டு இப்படி பிடிச்சி வடிவா வச்சுக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படித்தான் கடை பழகிடும். அப்படி இப்போ அதுக்கு பிறகு இப்போ ஹை அண்டு போய் என்ன ரேட் வரும்? கை என்னன்னா இதுலேருந்து எப்படி போனோம்னாலும் இப்படி டைப் இருக்குண்ணா. இதில் வந்து 25,000க்குள்ளே இருக்கும் இந்த சாரிகள். பார்த்தீங்கன்னா 25,000க்குள்ளே இருக்கும் இந்த சாரிகள்லாம். இது அது என்ன வித்தியாசம்? இதுக்கு மெட்டீரியல் தான், துணி தான் வித்தியாசம். எல்லாத்துக்குமே துணி தான் வித்தியாசம். அந்த கோல்டு கலரில் அந்த இது இருக்கும். கோல்டு இப்போ ஃபுல்லாகவே கூரைக்கு கூடுதலாகவே கொப்பரை விட கோல்டு தான் நல்ல ஷைனிங்காக இருக்கும். $110 நல்லா இருக்கும். $110 கனடியன் டாலர்ஸுக்கு வெட்டிங் சாரி. இது உண்மையிலே பார்க்க லுக்காக தான் இருக்குது. எனக்குன்னா இது நல்லா தான் கிடக்கிற மாதிரி கிடக்கு. ஒருக்கா தானே கட்டுறேன். ஒருக்காண்டு இல்லை. இப்போ நீங்கள் இதுக்கு கட்டிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வருஷத்தில் வர வேறீங்க. இது காஞ்சிபுரம்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் காலத்துக்குமே கட்டலாம். காஞ்சிபுரம்ன்ற என்ன அந்த விளக்கம்? என்ன பியோர் காஞ்சிபுரம்னா நூல்கள் வந்து இப்போ இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூல் இப்போ வேறு இதுகள் எடுத்து செய்கிறதுகள். இப்போ அம்பானி வந்த பிறகு ஃபுல்லாகவே நூலெல்லாம் கொப்பி தானே, ஒரிஜினல் நூல் இல்லை தானே. இப்போ அது காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சாரி இதுகளுக்கு அம்பானி வந்த பிறகு இப்போ முதல் அம்பானி வேறு வேறு இதுகள் வச்சிருந்தவர். இப்போ சாரின்ற இதையும் அவரை இதுக்கே கொண்டு வந்துட்டு அவர் பிஸ்னஸ் அவரே. அப்போ அதுக்கு பிறகு இப்போ நூலெல்லாம் அவராகவே வேறு இதுகளில் வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பட்டு நூலில் மட்டும் சாரி வரல தானே, வேறு வேறு நூலில் இருந்து சாரி வரும். இப்போ காஞ்சிபுரம் சாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பியோர் நூலில் வரும். கையால் செய்கிற சாரி எல்லாம் பியோர் காணும். இப்போ சாரியை பார்த்தா என்ன பொறுத்தவரை கணக்க விஷயம் கிடக்கு போல் ஆளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. இப்போ எனக்கு இப்போ டொப்பான சாரி ஒன்றை காட்டுங்க. இப்போ தெரியும் தானே, இப்போ கனடாவிலேருந்து வந்தனால் கொஞ்சம் விலை உடனே சாரி வேண்டாம்னு நினைப்பினேன். ஆனால் கடைசி எது தான் வேண்டி கொண்டு போகணுன்னு எனக்கு தான் தெரியும். காட்டு இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பார்க்க விரும்பும் தானே. இந்த மெட்டீரியலை தான் சொல்கிறது காஞ்சிபுரம், பியோர் காஞ்சிபுரம்னு சொல்லி. இதுகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு உண்மையாக நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு விளங்காத. நான் வீடியோ பார்க்குறாங்களுமே விளங்கலாம். எனக்கு பிடிச்ச கலர் என்ன, நார்மலாக மஞ்சள் தான் பிடிக்கும். மஞ்சளில் சாரி இருக்கும் காஞ்சிபுரம். மஞ்சளில் காஞ்சிபுரம் சாரி இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கூரைக்குண்டு கட்டக்குள்ளே ரெட் அல்லது மெரூன் அப்படி தானே கட்டணும். ரெண்டு சாரி இல்லை போடுறது ஒரு கல்யாணம். இப்போ கூரை முதலாவது என்னன்னு சொல்கிறது, இப்போ முதலாவது உடுத்துட்டு போகிறது இப்போ ஃபர்ஸ்ட் லுக் சாரி வந்து ஃபர்ஸ்ட் லுக்ன்றது தான் அந்த கலராக கொடுக்குறோம். அப்படி ஒரு மஜந்தா மஞ்சளில் காட்டணும். அப்போ நம்ம எங்கே வரும்? ஓகே நில்லுங்க வரேன். இது நல்லா தாங்க. இந்த கலர் வந்து இப்போ இந்த கலரை முதலாவது அவங்க உடுத்திட்டு வருவாங்க. உடுத்திட்டு வந்து அந்த நல்ல நேரத்துக்கு போய் கூரை சாரி மாற்றிட்டு வருவாங்க. இது என்ன ரேட்? இது வந்து எங்கள்கிட்ட காஞ்சிபுரம் சாரி வந்து ஒரு 42,500 ஸ்டார்டிங். இந்த பார்டர் டிசைனுகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸுகள் டிஃப்ரெண்ட் ஆகும். 42,500 ஒரு 90,000 வரைக்கும் இருக்குது சாரி. 90,000 வரைக்கும் இருக்கும். விலை கூடின சாரி என்ன ஆளும் விலை கூடின? ஆளும் விலை கூடனா 90,000 தான் கடைசி விலை. இதில் இந்த நூலால் ஒர்க் பண்ணுறது இதை பார்க்க தெரியுது என்ன அப்படி தானே. அப்படி எல்லாமே ஒரு சாரி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு கிழமை வரைக்கும் டைம் எடுக்கும். இந்த காஞ்சிபுரம் இந்த சாரிகள் செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக மிஷினில் செய்கிற சாரிகள் இல்லை. அதெல்லாம் காசும் அதை விட அது ஒரு ஒர்க் கொண்டு இருக்கு. அந்த கையால் செய்கிற சாரிகள் இது எல்லாமே கையால் செய்கிறது. நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் இப்போ இவ்வளோ நாளும் பார்த்தனா அந்த கண்டுபிடிக்கல. இன்றைக்கு கண்டுபிடிச்சி அந்த கையால் செய்தன்ற அந்த நூல் கையால் அந்த தறி வச்சு செய்வாங்க அவங்களாவே. இப்போ அதை மஞ்சளில் காட்டுங்க ஐயா. மஞ்சளில் சாரி பார்ப்போம். இது நல்லா தாங்கடா கலர். பார்க்குறதுலாம் கலர் கண்ணுக்கு ஊற்றினா கலர் நல்லா தான் இருக்கும். இது என்ன ரேட் மஞ்சள் கலரா காட்டுங்க பார்ப்போம். இப்போ மஞ்சள் சம்மந்தப்பட்ட இது ஒரு கோல்டு கலர் மாதிரி இது. ஆனால் இப்போ இந்த கலர் ஒரு ஃபேஷன் தானே. என்ன இப்போ லைட்டான கோல்டு இப்போ பயங்கர ட்ரெண்டிங். இப்போ கோல்டு தான் விரிச்சு பார்க்கலாமா? ஆமாம். ஆனால் இப்போ என்ன கல்யாண வீட்டுக்கு சாரி வாங்குற முக்கியம் இல்லை, அது பிடிக்கணும். இப்போ அதுதான் ஏன்னா கலர் சொல்லி விட்டவ அந்த கலரே செலக்ட் பண்ணி கொண்டு போகிறான் பிளான் இருக்குது. ஆனால் வேறு லெவல்லாம் இருக்குன்ற கோல்டுக்கு ஒரு லைட் ப்ளூ உண்டுண்ணே. அது ப்ளூலேயே ஒரு கோல்டு ஒரு ஷார்ட் கலர். இதுதான் இந்த முதல் கட்டி கொண்டு வர சாரி. என்ன எனக்கு இதில் மஞ்சளும் பச்சையும் சேர்ந்த கலர் தான் மெயினாக வேணும். அந்த மஞ்சளையும் பார்ப்போம் இருக்கா? ஓகே. இப்போ இருக்கிறதுல இதுவும் ஒரு மஞ்சள் சம்மந்தப்பட்ட ஒரு மஷர்ட் கலர் இருக்குது. மயந்தா இந்த கண்டவுடனே நான் கண்ணுங்க குத்தி போடுது முதல்ல. இந்த பாருங்க அந்த இப்படியான ஒரு கலர் தான் கட்டாயம். அதே கலர்லேயே லாங் பார்டர். இது லாங். இப்போ மஞ்சளோட பச்சை சேர்ந்தா தாங்க. மஞ்சளுக்கு பச்சை உங்களுக்கு அப்படி தான் சொல்லி விட்டுவேன். இதை பாருங்கண்ணா வந்துட்டு இந்த சாமான் மெயின் சாமான் வந்துட்டு இதுதான் இதே தான் அப்படியே அந்த வீடியோவில் போட்ட சாரி அப்படியே இருக்குது. மஞ்சளுக்கு பச்சை அதே சாரி இதைத்தான் நான் வீடியோவில் போட்டுவேன். இதை கேட்டவங்களா? இதே வீடியோ தான் போட்டிருந்தது சாரி. அப்போ வீடியோவில் நடக்கிற கலெக்ஷனும் தேடி உடனே எடுக்கலாம். ஓ என்ன சாரி ப்ளவுஸ் கட்டிங் அது ரெண்டுலாம் சொல்லுவேன். என்னது இதில் சாரி ப்ளவுஸ் இது என்ன ஹெட் பீஸ்? இதில் நீங்கள் பார்க்குறது வந்து ஹெட் பீஸ். ப்ளவுஸ் ஹெட் பீஸ் பின்னுக்கு இப்படி போடுறது முகதளப்புன்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ். இது ப்ளவுஸ் பீஸ். இது உங்களுக்கு கைக்கு இந்த பார்டர் வரும்.
ஓகே இதில் வேறு இந்த துண்டுக்கு இந்த பார்டர் வரும். நீங்கள் என்னது சொன்னாலும் விளங்காது. ஓகே இப்போ நார்மலாக இப்போ காஞ்சிபுரம் தெரியாதாக்கள் காஞ்சிபுரம் பார்க்க வருவாங்கன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தின் சிக்னேச்சர் இதுதான், ரெட்டை முடிச்சுன்னு சொல்கிறது. இதை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது பெரும்பாலும் எல்லாமே டபுள் கலருக்கு மட்டும்தான் வரும். இந்த ரெட்டை முடிச்சு டபுள் கலருக்கு மட்டும்தான் வரும். இது அந்த இரு முனைகளும் சேர்ற இடம். இது கையால் செய்கிற சாரிகளுக்கு மட்டும்தான் இந்த ரெட்டை முடிச்சு வரும். நீங்கள் தெரியாதுன்னு சொன்னீங்க, உங்களை மாதிரி தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, தெரியாத மெயினாக இந்த ரெண்டு இது இருக்குமா? இது எல்லா சாரிக்கும் வராது. எல்லா சாரிக்குமே வராது. இது பியோ காஞ்சிபுரம் சாரி, எல்லா காஞ்சிபுரத்துக்கும் வரும். அதாவது கையால் செய்கிற எல்லா காஞ்சிபுரத்துக்கும் வரும். இந்த சிங்கிள் கலர் சாரிகளுக்கு வராது. ஏன்டா இது ஒரே நூல் தானே செய்கிறது. இது வந்து இந்த ஜெலோ நூல், இந்த க்ரீன் நூல். அப்போ நீங்கள் காஞ்சிபுரம் வாங்க 2 கலர் சாரி தான் கூட வாங்கணும். இல்லை நம்மளாக இது பார்த்தீங்கனாலே அது பார்க்குறவங்களுக்கு ஈஸி, மெட்டீரியல் விளங்கு தானே நம்மளா. இல்லை துணி பார்க்க தெரியுது, நல்ல ஒரு துணி. ஏன்னா இது ஓகே எனக்கு. இது ஓகே, இந்த சாரி ஓகே, இதை பார்சல் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது சுவத்த சாரி எடுக்கணும். சுவத்ததும் எடுத்துட்டீங்க. இது அப்படியே படத்தில் வந்தது, அப்படி ஒரு கதையும் இல்லாமல் செலக்ட் பண்ணக்கூடிய போயிட்டுது. ஸோ இந்த சாரி எடுத்தாச்சு. இப்போ என்ன பிரச்சனை, மெயினாக அம்மாக்களை கால் பண்ணா வச்சு சாவடிப்பினா நரமணிச்சாத்தில் எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள். லைக் சாரி என்ன அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாக்கல நீ வந்து தேடுவாங்க. அவள் விஷயம் தெரியுறதை விட அவையோட கதைக்கே இல்லாது. இப்போ அம்மா கிடக்குறான் பெரிய கஷ்டமாக போகுது. அம்மாவும் ஒரு கலர் ஒன்று சொல்லி விடுவா. ஸோ அந்த கலரையே செலக்ட் பண்ணுவோம். இது கூரை ரெட் கலரில் சாரி ஒன்று பார்ப்போம். ஆனால் எனக்கு நீங்கள் அந்த முதல் காட்டி தான் பிடிச்சி கிடக்குது. இது அப்படி சாரி இல்லை, இந்த சாரி நல்லா அது ஒரு சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஒரு இதோட பார்க்க நல்லா கிடந்த போர்டர். ஆனால் காசும் குறைவு. அதை விட இப்போ இதோட கம்பேர் பண்ணிக்க பட் இதுமே துணி உண்மையிலே வேறு அவ்வளோ. ஆனால் இது துணி கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஆனால் இது வடிவாக இருக்குது. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நான் எடுக்கிறேன் கட்டிக்கணும். என்ன யாரு நீங்கள் எடுக்கிறாங்க கட்டுவாங்க, அதை சொல்ல மாட்டேன். இல்லை இது செலக்டட். இது எனக்கு ஓகே. மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒளிச்சு ஒளிச்சு. இதுக்கு அடுத்தது சிவப்பு. இது எடுப்போம்னு பார்க்குறோம். ஓகேண்ணே. இப்போ என்னென்னு சொல்கிறேன், இப்போ ப்ரைஸ் கூட்டினான்னு எடுக்கணும் இல்லை, இப்போ காஞ்சிபுரம் அப்படின்ட்டு இல்லை. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுவும் எடுக்கலாம். இப்போ வேறு என்ன, இப்போ நீங்கள் கல்யாண வீடு வரைக்கும் இப்போ மற்றது என்ன மாதிரி இந்த 2500 சாரி இருக்குது, அதை காட்டுங்க பார்ப்போம். இருக்காரு ஒரே மாதிரி கலரில் போட பார்ப்போம் இல்லை? ஒரே மாதிரி எடுக்கக்கூடிய சாரிகளும் காட்டுறேன் பாருங்க. இது என்ன இதுகள் நல்ல வடிவான சாரிகள் இருக்குங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு இந்த சாரிகள். டிஷ்யூ பட்டுன்னு சொல்கிறது. இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுகள் இப்போ நீங்கள் காஞ்சிபுரத்தில் எடுத்துட்டீங்க. அதனால் இப்போ காஞ்சிபுரத்தில் எடுக்காதாக்கள் இப்போ ஃபர்ஸ்ட் லுக்கு நார்மலாக இப்போ ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில், அதாவது குறைஞ்ச பட்ஜெட்லாம் கம்மலில் கேட்குறல ஒரு 15,000 20,000 ஃபர்ஸ்ட் லுக் செலெக்ஷன் தானே. ஒரு 15,000 அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு நல்ல வடிவாக இருக்குது. அம்மா கொண்டு பார்ப்போம். ஒரு கோல்டன் கலரில் தாங்க. கோல்டன் கலர்லாம் கேட்டவங்க நல்ல கோல்டுக்கு ப்ளூ இருக்குது. இங்கே பாருங்க சாரி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கோல்டு அதாவது ஒரு கோல்டு இது தனி கலர். இது கோல்டு மட்டும்தான் வரும் இந்த சாரியில். ப்ளவுஸ் வந்து பிளெயினாக வரும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோல்டை காட்டுங்க. எதுன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீச் கலர். வீட்டை வந்து அடி வாங்குறது தெரியாது. நான் இந்த வாரில் செலக்ட் பண்ணுவேன். இது நல்லா இருக்கு. இவருக்கு பிரிச்சு காட்டுங்க. இது ஹெட் பீஸ் என்ன, ப்ளவுஸ் பீஸ் பிளேன். இது இதில் என்ன ரேட்டில் இருந்து வருது? இதெல்லாம் ஒரு 17,000க்குள்ள முன்னுக்கு வரைக்கும் பார்த்தேன். 500 ரூபாய்க்கு சாரி என்னது என்ன மாதிரி 500 ரூபா சாரி. அது என்னண்டானா இப்போ எங்களோட கஸ்டமர் எல்லாருக்கும் அந்த சாரி கிடைக்கணுன்ற எங்களை நோக்கம். அதனால் அந்த சாரி ஒரு ஆளுக்கு கொண்டு போட்டிருக்கோம். மற்ற ஒரு கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு பட்டு சாரி நம்மள ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அந்த சாரி எடுத்து. அப்படியான சாரி தான். அந்த குவாலிட்டி குறைஞ்சு இல்லை. 500 ரூபாய்க்கு உங்களுக்கு வெத்தா இருக்கும் அந்த சாரி. 500 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு ஒரு சாரி கொடுத்துருங்க. போய் நீங்கள் ஒரு சாரியை பண்ணி கொண்டு போகலாம். அதில் செலக்ட் பண்ணி அப்படி தானே நம்மளா கோயிலுக்கு கொடுக்குறேன்டா. இதுன்ற ரேட்டுகள் என்ன? இதெல்லாம் பண்ணால் எல்லாமே ஒரு 17,000க்குள்ளே, ஒரு 13,000 17,000க்குள்ளான் இருக்கும் இந்த சாரியில் எல்லாமே. இப்போ நான் அம்மா கடிச்சு கால் பண்ணி அந்த சாரியை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அன்னையோட கொஞ்சம் மற்ற விஷயங்களையும் கதைப்போம். கதைச்சு பார்த்துட்டு நான் கடைசியாக உங்களுக்கு என்னென்ன செலக்ட் பண்ணான்ட்டு காட்டுறேன். வேறு என்னென்ன சாரிகள்? இது என்ன இதுகள் நல்லா இருக்கிற இந்த மஞ்சள் அதில்னா இப்போ நயன்தாரா சாரின்னுவாங்க. அதாவது அம்பானியோட வெட்டிங்குக்கு நயன்தாரா உடுத்தி போனால் அதே கலர் சாரி காட்டுறேன். நாங்களும் ஒரு ரோட்டில் கொடுக்கணும். ஏன் பொடியங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன் இல்லை? பொடியங்கள் எங்கன்னா பாய்ஸுக்கும் இவ்வளோ கலெக்ஷன் வச்சுக்கலாம் தானே. பொடியங்கள் என்ன அதான் கல்யாண வீடுண்டா மட்டும் உடுப்படுக்க வருவாங்க. ஒரு வேட்டியோட வருவாங்க. அவங்கள நம்பினா சரி வராது. வேட்டி இருக்கு இப்போ உங்கள்கிட்ட? மாப்பிள்ளை வேட்டி எல்லாமே எடுக்கலாம். எனக்கு மாப்பிள்ளை வேட்டியும் வேணும் தானே. மாப்பிள்ளை வேட்டிலேயே எங்கள்கிட்ட ஏகப்பட்ட செலெக்ஷன் இருக்குது. அந்த கலர் மச்சார மாதிரி கோல்டன் கலரில் வேணும். ஓகே பார்க்கலாம். ஓகே அது எனக்கு 1 2 எங்களுக்கு ஒரு ஒரு சூப்பர் 2 எடுப்போம்.
உங்களுக்கு ஒரு வேட்டி மட்டும்தான். பாத்தியா நீங்க நீங்க பாவம் தான் செய்றீங்க. இருந்த இடத்தை விட அறக்க தேவையில்ல, அதிலே இருக்கிறார். நல்ல விஷயம். இது என்ன ரேட் போகுது? இது என்ன ஒரு 3250 ரூபா. 3250. அதே மாதிரியே 3250. அதே அம்பானியில் வேலைக்கு ஜோதியா கட்டி போன சாரி. இது கொஞ்சம் கேப்பி நம்ம இது மெட்டீரியல் கொஞ்சம் நல்ல சாஃப்டா இருக்கும். நான் டிஷ்யூலே சாஃப்டான மெட்டீரியல். இது 3950 ரூபாய். ஜோதிகா கட்டிட்டு போனான் எல்லா மாதிரி கேப்பி நம்ம என்ன சாரியோ. இது எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு எத்தனையோ வித்துட்டோம்னா இது நல்லா கடை துணி நல்லா இருக்குது என்ன. அண்ட் இது இந்த லைக் இந்த அந்த இது மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு துணி. டிஷ்யூவில் நல்ல சாஃப்டாக வரும் இது. இது சாரியில் என்ன பிரைஸ்? இதுகள்னா ஒரு 9000க்குள்ள எல்லாமே. அப்போ எல்லா விலைக்கும் இருக்கு. இப்போ 500 இருந்து 90,000 வரைக்கும் பார்க்கலாம் சாரி. 500 90,000 வரைக்கும் உங்களுக்கு சாரி இருக்கான். இதுகள்னா இப்போ பிரைட்ஸ்மேட்டுக்கு ஒரே மாதிரி எடுக்கக்கூடிய சாரி இல்லை. இப்போ நார்மலாக நீங்கள் 15 20 30 இல்லை 50 பேருக்கும் எடுக்கலாம். அப்படியான சாரி குவாலிட்டி இருக்குது இதுகள் எல்லாம். இப்படி இப்போ இந்த கலரில் எனக்கு ஒரு 50 சாரி வேணும்னாலும் நீங்கள் தருவோம் சாரி. அதாவது நாங்கள் எடுப்பிச்சு தரோம் அப்படி இல்லாமல் இல்லை. உங்களுக்கு சாரி உடனே எங்கள்கிட்ட இருக்கிற செலக்ஷன் நீங்கள் வந்து கேட்குறீங்க, உங்களுக்கு நான் கலர் காட்டுறேன். கலர்கள் எல்லாமே அப்படி கவர்ச்சியான கலராக தான் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கலர் எல்லாம் பர்சனல் கலர் இருக்குது, டார்க் கலர்ஸ் இருக்குது. இப்போ இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல லைட் கலர். இது வந்து எல்லார கலருக்குமே மேட்ச் ஆகக்கூடிய கலர். இல்லை இந்த டீமில் எல்லாருமே நல்ல வெள்ளையானாக்கள் அப்படி எனக்கு டார்க் கலராகவே தாங்கன்னு சொன்னால் இந்த இப்படியும் இருக்குது. வெள்ளையானாக்களுக்கு இதே சும்மா சாம்பிளான்னு காட்டியிருக்கேன். இதில் இப்போ ஒரே மாதிரி எடுக்கக்கூடிய சாரி எல்லாம் அவ்வளோ இருக்குது. பிரைட்ஸ்மேட்ல எடுக்கக்கூடிய சாரி எல்லாம் நீங்கள் சொல்கிறேன். இப்போ அம்பளாங்கினது என்னென்னா இதில் இருக்கிற கலர் இருக்குதானே எல்லாமே எல்லாருக்கும் ஒரு பொதுவாக பிடிக்கிற கலர், எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய மாதிரி கலராக தான். இது என்ன ப்ரைஸ்? இதுகள் என்ன அதான் இப்போ இதுகள் வந்து ஒரு 8000லேருந்து ஒரு 13,000க்குள்ளே இருக்குது. இந்த 8000லேருந்து 13,000 வரும். உங்களுக்கு ஒரு 50 பேரில் 100 பேர் கிடைக்கும். இதே பிரைட்ஸ்மேட்டுக்கு சாரி எடுக்கிறது இப்போ இந்த ரேஞ்சில் இல்லை. 2450 ரூபாயிலேருந்து பிரைட்ஸ்மேட்டுக்கு நல்ல சாரிகள் எடுக்கலாம். ஒரே மாதிரி சாரிகள் 2450 ரூபாயிலேருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? 2450லேருந்து இருக்குதான். ஸோ இது எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு 5-6 சாரி தான் எனக்கு வேணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபைன் மாடு கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் எல்லாம் மேலே இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விட்றேன். இது என்ன இதையும் கூறையோ? இது என்ன அதில் லோ ப்ரைஸில் கூற காட்டினேன். அதில் காட்டின சார் அந்த சாரி என்ன 6,000 வச்சோம்? 8,950. 8,900 வச்சோம். அதில் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. வேற என்ன இங்கே ஸ்பெஷல்? எனக்கு வேட்டி காட்டுங்களேன். வேட்டி பார்ப்போம்னா அதுக்கு முதல் இதில் ஒரு சாரி ஆஃபர் போட்டிருக்கோம். இது 13,900 வித்த சாரி மஞ்சள் இப்போ காஃப் ப்ரைஸில் போட்டிருக்கோம். 7,950 ரூபா இந்த சாரி. இது இப்போ நார்மலாக இப்போ வெட்டிங் கேர்ள் அம்மாக்கள் அவங்க உடுக்கக்கூடிய மாதிரி லோ பட்ஜெட்டில் வெட்டிங் செஞ்சு முடிக்க போகிறேன்ன்றாங்க. 7,950 ரூபா நல்ல பட்டு சாரி. 7,950 நல்ல பாரியான் வேறு லெவலில் இருக்கு. இந்த இதெல்லாம் நல்ல சாரி. இது இல்லாமல் அவனுக்கு 40,000 மாதிரி கிடைக்கு இந்த சாரியில் பார்க்க. ஒரு குறைவான இதில் ஒரு சின்ன செலெக்ஷன் அந்த இதில் வச்சுக்கிறீங்க ஃபுல்லாகவே அந்த சாரி எல்லாம். முன்னுக்கு அந்த சைடில் ஒரு கும்பமா போட்டிருக்காது. அது வந்து ஆஃபீஸ் வேர் கார்டு. ஆஃபீஸ் வேர் சாரி 950 ரூபா. 950 வித் பிளவுஸோட 950 ரூபா சாரி. அதுலேயும் இப்போ கல்யாண வீட்டுக்கு சாரிகள் வாங்கினா என்னென்ன அது லைக் சாரியோட எல்லாம் கொடுப்பீங்க தானே? சாரியோட எல்லாம் லைக் அந்த என்னது ஏதோ வேண்டி வேணும் பிளவுஸ் லைனிங். அது பிளவுஸ் சாரியோடய வரும். லைனிங் எங்கள்கிட்ட எடுக்கலாம், ஸ்கர்ட்டும் எடுக்கலாம். எல்லாமே வெட்டிங் இதுக்குன்னு வரக்குள்ள நீங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் ப்ரைஸாக இருக்கும். ப்ரைஸ் வந்து ஒரே விலை தான் எல்லாருக்குமே, ஒரே விலை ஃபிக்ஸ் ப்ரைஸ். ஆனால் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். எல்லாருக்குமே உங்களுக்கு நியாயமான விலையாக இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லை. ஆஃபர் நாங்கள் அடிக்கடி போட்டுக்கொண்டே இருப்போம்னா இப்போ வளமையாக ரெகுலராக வருவாங்க தானே, அவங்களுக்கு தெரியும் எங்களோட ஆஃபர் ப்ரைஸ். இப்போ நாங்கள் இது 13,900 விற்றது எங்களுக்கு இப்போ நேற்று வந்த கஸ்டமருக்கு தெரியும். நாங்கள் இன்றைக்கு ஆஃபர் போடுறோம். அப்படி அப்போ ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும். அதை விட இப்போ நார்மலாகவே இப்போ வெளிக்கடையிலும் பார்க்க இவ்வளோ இப்போ 7 மணி வரைக்கும் நல்லா குறைச்சி தான் வச்சிருக்கோம் சாரிகள். அதை விட இங்கே பச்சை கலரில் வரங்க அப்படி லைனில் ஒரே கலரில் கிட்ட சாரி கடைன்ற விட அவர் சொன்னாங்க கடல் தான் நிறைய விஷயம் கிடையாது. அப்படி ஒரு கலெக்ஷன் எங்கேயுமே பார்க்க மாட்டேங்க. ஒரு பார்ட்ஸ் தான் இப்போ பார்த்துருக்கேன். இதுக்கு அப்புறம் அங்கால நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் நேராக வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சரியான கலெக்ஷன் எடுக்கலாம். அதை விட வீடியோக்குள்ளேயும் காட்டுறீங்க எல்லாம். வீடியோக்குள்ளே நான் நார்மலாக தானே இப்போ நாங்கள் காட்டுறது 100க்கு 15% 20% தான் காட்டுறோம். இதை விட இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் பார்த்தது 2 வெரைட்டி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நான் சொல்லல, இப்போ கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணி எடுக்கலாம் தான். வீடியோ கால் பண்ணியும் எடுக்கலாம். ஓகே அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே இப்போ நாங்கள் எனக்கு வேட்டி பார்ப்போம். ஓகே நாங்களும் மேனேஜர் தானே. என்ன இது என்ன மாதிரியான இதுகள் இருக்கிற கலெக்ஷன்? அது ஒரு 2,450 ரூபா. இது 2,450 ரூபாயா? அது 2,250 ரூபா. இது 2,450 ரூபா. இது 5,250 மட்டும். இது எவ்வளவு? இது இல்லைன்னா 5,950 ரூபா. நல்ல வடிவான சாரியாக இருக்கு. 5,000 வச்சுமா?
இதெல்லாம் 5950. ஸோ இப்போ இந்த ப்ரைஸுக்கு இப்போ சாரி எடுக்கணும்னா கலர் அதுக்கு யோசிக்க தேவையில்லை, என்ன கலர் இருந்தாலும் வாங்கலாம். இது நல்லா இருக்கு இந்த சாரி. இது என்ன இதுகள் வேணா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தானே இந்த சாரிகள் எல்லாமே. இதுகள்லையும் உங்களுக்கு ஒரே மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி அந்த பிரைட்ஸ்மெண்ட்டுக்கு. ஆனால் இது வெளியில் பெற மாதிரி கூட வரும், இங்கே வெளியே கூட வரும். பெரும்பாலும் இந்த செலெக்ஷன் எங்கேயுமே இருக்காது, ஒரு யூனிக்காக தான் இருக்கும் சாரிகள் வந்து எங்கள்கிட்ட. ஓனாக மேக் பண்ணுறாலும் அப்படி இருக்கு, எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும், பெரும்பாலும் இருக்காது. அப்படி இருந்தாலும் எங்களோட ப்ரைஸ் மாதிரி யாராலையும் தரையில விளங்குது எனக்கு, ப்ரைஸுக்கு விளங்குது. ஸோ இப்போ கலருக்கு தேடி அலைகிறதுக்கு வண்டி வேறு 100 கடைக்கு போய் கலர் தேடுறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஒரே கடையில் எல்லா கலரும் இருக்குது, விருப்பமான கலர் அப்படி எடுத்து. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லா கலருமே, இதில் உங்களுக்கு 30 விரன்னு சொல்கிற ஒரு கலர் இருக்காது, எல்லாமே பேஸ்டல் கலர், டார்க் கலர்ஸும் இருக்குது. ஆனால் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியான கலராக தான் இருக்குது. பெரிய டிசைனர் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இங்கே. இங்கே தொப்பியும் இருக்குது, தொப்பி மாப்பிள்ளைக்கு தொப்பி வச்சுக்கிறேன், அதால் ஓரளவு பரவாயில்ல. எனக்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன் கலர் சொல்கிறேன். எனக்கு கோல்டு கலர், ஒரு லைட்டான மஞ்சள் சொல்ந்த கோல்டு கலர் ஷர்ட்டும் வேட்டியும் வேணும். இதுதான் செலெக்ஷன், நிறைய இருக்குது வெளியில். இவ்வளவு இருக்குன்னா இல்லை, இப்போ நீங்கள் கேட்குற கோல்டுன்னு சொன்னால் உங்களுக்கு முகத்துக்கும் பிரைட்டாக இருக்குன்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை முன்னுக்கு எடுத்து வச்சுக்கிடாது போல. இல்லை இல்லை, எல்லாமே எங்கள்கிட்ட இருக்க செலெக்ஷன் ஃபுல்லாகவே இதை விடையும் இருக்குது. என்ன பாக்ஸுகள் கிடக்கு இது இல்லைன்னா இப்போ இது கட்டுற வேட்டி தானே, பெரும்பாலும் ஒருத்தருக்கும் கட்ட தெரியாது. இப்போ யாரும் கட்டி விட்டாலும் இந்த பெல்ட் இருக்கு, முக்கியமாக எனக்கு வேணும். கரகட்டத்தில் வேட்டி கலட்டு கீழே விழுந்தது எனக்கு. இந்த பெல்ட் இருக்கு, பெல்ட்டை நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக இருக்கும் பெல்ட். இதில் வரது அந்த மாப்பிள்ளைக்குரிய ஹேங்கி க்ளோன், அது பிராண்டட் ஐட்டங்கள் தானே. இது என்ன எல்லாமே வரும், ஒன்றுமே நம்ம பண்ணது இதோட இவ்வளோத்தையும் கட்டி இருந்தா சரி. வேட்டி, சால்வை, பெல்ட், ஹேங்கி, க்ளோன் எல்லாமே வரும். இவ்வளோத்தையும் கட்டி கொண்டு இருந்தா சரி. என்ன இதுக்கு நீங்கள் புரிம்பா கொண்டு வேணும் ஒன்று பார்த்தீங்களே, பாய்ஸுக்கு ஒரு உபலாம் தான், இப்படியே கொண்டு போனோம்னா நாங்கள் மாப்பிள்ளை ரெடி. ஆனால் பொம்பளைகளுக்கு இன்னும் எவ்வளோ வேணுமென்னு தெரியாது, 2 சாரி நட்டு தான் வேண்டாம். அதை விட எனக்கு எவ்வளோ நீங்கள் வேண்டாம், இதான் இப்போ அந்த கடவுள். நான் அப்படி ஆலமரத்து ஆலமரமா என்ன பண்ணும் அரச பரவா ஏதாவது கீழே போய் தாலி கட்டுறாடு இந்த மெயின் கோல். இதில் எல்லாம் பெறுது, பெல்ட் வருது. ஸோ இந்த விழாது எனக்கு இது பிடிச்சிருக்கு. சைஸ் இருக்கா? சைஸ் உங்களோட சைஸ் தரலாம். ஓகே, சைஸ் மட்டும் தான் சரி. ஸோ இதுதான் இந்த கலெக்ஷன். என்னதுக்கு? கல்யாணத்துக்கு. கல்யாணம் அதை விட மற்றதும் பார்க்கறதாலும் பாருங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு இது பிடிச்சிட்டு. ஓகே, இந்த கலரே பிடிச்சிருக்கு. ஓகே, நிறைய கலர் இருக்குது செலெக்ஷன். ஸோ எனக்கு ரொம்பலாம் தெரியும் தானே, மஞ்சளை கண்டா அப்படியே மஞ்சளுக்கு இருந்துருவேன். ஸோ மஞ்சள் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அம்மாக்களுக்கு சாரி எடுக்கிறான் முக்கியம். அதை விட இங்கே என்ன இருக்குது, இந்த பக்கம் இதோ சாமான் இருக்க மயக்கிறாக்கு இதுலன்னா ஃபுல்லாகவே இல்லைண்ணா சாரியை கொண்டு வந்து கொட்டி வச்சுக்கிறாங்க. இங்கால சைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10,000 தான் இருக்குது ப்ரைஸ். அந்த 10,000 அதாவது 950 ரூபா ஸ்டார்டிங், 950 ரூபா ஸ்டார்டிங் அங்கே இருக்குது. அதில் இருந்து ஃபுல்லாகவே 10,000 பயன்பாட்டுக்கு வந்தீங்கன்னா லெஃப்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கல்யாண வீடு, ரைட்டு வந்தீங்கன்னா 10,000 ஸோ இதே மாதிரி நான் சொன்னேன் ஒரே கலரில் கணக்கு செலெக்ஷன் எடுக்கலாம்ட்டு. இப்போ பார்த்தீங்களா ஒரே கலரில் நிறைய செலெக்ஷன் இருக்குது. அப்போ கல்யாண வீட்டுக்கு இப்போ நாங்கள் ஷாப்பிங் பண்ணோமா நீங்கள் கிஃப்ட் கொடுப்பீங்களா கல்யாணம் மாப்பிள்ளைக்கு? எங்களோட ப்ரைஸே வந்து உங்களுக்கு கிஃப்ட் எவ்வளவு அந்த ரெண்டுக்கும் வருது ரேட்? கிட்டத்தட்ட என்ன 2 சாரிக்கும் அந்த சிவப்பு நான் முதல் காட்டின் நடத்தினான் உங்களுக்கு ஒரு 65,000 மாதிரி தான் இருக்கு. 65,000 அலுவல் பிடிச்சது. ஐயோ சில பேர் கதை சொல்லுவாங்க, இவ்வளோ கதை சொல்லுவாங்க. உண்மையிலேயே நான் வெட்டிங் பண்ணுறது பட்ஜெட் வெட்டிங்காக தான் இருக்கும். அதை விட கல்யாணத்துக்குன்னு சொன்னே நான் நிறைய செலவழிக்க மாட்டேன். சில பேர் உங்களோட விருப்பத்துக்காக வேண்டி செலவழிக்க தான் வேணும். சில பேருக்கு விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும், அதுக்கு நீங்கள் எக்ஸ்பென்சிவாக சாமான் வாங்கி செலவழிக்கலாம். ஆனால் இந்த கல்யாணம் ஒரு பட்ஜெட்டுக்குள்ள செய்கிறது தான் எனக்கு பிளான் இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு நான் நினைச்சதை விட சரியான குறைவாக கிடக்குது. இப்போ எடுத்து இருக்கு எடி மாற்றல ப்ரைஸ் எடி மாற்றலாம். இப்போ நீங்கள் இனி ப்ரைஸ் மாற்ற மாதிரி கிடையாது, இல்லை ஒரே விலை பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸ். ஃபிஷ் ப்ரைஸ் தான். அப்போ ஃபிஷ் ப்ரைஸ்னா 65,000 அலுவல் பிடிச்சி 2 சாரிக்கும் பேக்கிற சந்தோஷமாக இருக்குது. ஏன் சொல்லுவாங்க இந்த ப்ரைஸுக்கு வேண்டியில்லை, உண்மையிலேயே வேண்டியில்லாது. அந்த 2 சாரியும் வாங்கிடலாது. நான் வாங்கிடலாம். நான் நினைச்ச ப்ரைஸ் எல்லாம் வேறு லெவல், 5 லட்சம் 4 லட்சம் மட்டும் சொல்லுவாங்கன்னு பார்த்துனாள். ஆனால் இது சிம்பிளாக முடிஞ்சது. ஏன்னா கல்யாணத்தை பற்றி தெரியாதானே. நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்களோ இல்லையா? இல்லைண்ணா. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கோ இல்லையா? இல்லைண்ணா. நடிக்காத. இல்லைண்ணா, உண்மையே இல்லை. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? நினைக்கிறேன் 2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. யாரை சாய்ஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறான் மாதிரி. அப்படி நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வாங்க, வந்து சொல்லுங்கள் ஆள் இருக்க உங்களோட பாய் ஃப்ரெண்ட் உண்டு. வேறு என்ன ப்ரோ இதுக்குள்ள மெயினாக இருக்குது? இங்கே சாரி கடலில் அந்த இடம் பார்க்க எனக்கு தெரியுது. இங்கே வேட்டி கலெக்ஷனும் இருக்கு. வேட்டியும் இது என்ன இது? இதெல்லாம் நார்மல் சில்க் சாரி இல்லைண்ணா. ஓகே ஓகே. ஒரு 1750 ரூபா அந்த மாதிரி. அதெல்லாம் இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ பெரிய துணியை கொடுக்குறீங்க? இவ்வளோ பெரிய துணி எங்களால் கொடுக்கல. இப்போ நாங்கள் எடுக்கிற குவான்டிட்டியும் அப்படி ஒரு பீஸில் நார்மலாக குறைஞ்சது. இப்போ நார்மலாக குறைஞ்சது ஒரு கடைசி 150 பீஸ் நார்மலாக குறைஞ்சது. கூடினது 1000, 500,
அதை விட கூடவும் இப்போ எங்கள் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டோரை பார்க்க டைம் இருக்காது. ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5000 பீஸ் எடுக்கக்கூடிய மாதிரி சாரியெல்லாம் காட்டுவேன். 5000 பீஸ் நாங்கள் இடையே அங்கே வந்திருக்கோம்னு யோசிப்பீங்க திடீரென்று. முதல்ல சொல்லியிருக்கிறோம் தானே, அந்த பல்காக எடுக்கிற ஆர்டர் இருக்குன்னா அதெல்லாம் இங்கே தான் அடுக்கி வச்சுக்கணும். ஒரே மாதிரி சாரி 100, 200, 300, 400, 500, 1000 எவ்வளோ எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் கிடக்கு. இந்த இதுலேயே பார்த்தா கலரை பாருங்க, இதுலேயே ஒரு 100 சாரி இருக்குது, கீழே 100. அப்படி கலெக்ஷன் எவ்வளவோ இருக்குது. இங்கே இந்த கலெக்ஷனை பாருங்க, இங்கே ஒரே கலர் சாரியா அப்படி ஃபுல்லாக கீழே அடுக்கி வச்சுக்கணும். உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் வாங்கணும்னா இங்கே எடுக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி இப்போ பிரைட்ஸ்மெண்ட்டுக்குனாலும் சரி, இப்போ ஆஃபீஸ் யூஸுக்குனாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எடுக்கக்கூடிய சாரிகள்லாம் இங்கே தான் இருக்குது. ஃபைன் மார்ட்லேருந்து நடந்து வந்து எடுத்து கொண்டு வந்து தருவீங்க. உங்களுக்கு ட்ரக்லேயுமே இது கொண்டு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதில் இருந்தீங்கன்னு சொன்னால் சாமான் வரும். என்ன அப்படி சுற்றி பார்ப்போம் இருக்கா சின்ன. இங்கே இந்த சாரி செலெக்ஷனை பாருங்க. இப்படி இந்த கட்டு புல்ல ஒரே கலர் சாரி இதெல்லாம் வரும் 2450 ரூபா. 2450. பிரைட்ஸ்மெண்ட் ஒரே மாதிரி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன், எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய கலர்ஸ் தான். இப்போ நீங்கள் பிரைட்ஸ்மே இருக்குல்ல, இப்போ புதுசாக 2 கொண்டு வாங்க, கல்யாணம் வர முழு பேருக்கும் கொடுத்து விடுங்க. அப்படி 2000 கொடுத்துட்டு அதை கட்டி கொண்டு வர சொல்லுங்க. முதல்ல வண்டி கொடுத்து நான் அப்படி கொடுக்கல, என்னால் முடியாது. நான் சாரி இது 60,000 பிடிச்சி போட்டு இங்கே பாருங்க. இங்கேயும் அப்படி ஃபுல்லாக கலெக்ஷன் கலர் ஒரே கலரில் இருக்குண்ணா. இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே ஒரே மாதிரி எடுக்கக்கூடிய சாரி. இந்த கலர் எதில் பார்த்தீங்கன்னாலுமே ஒரே மாதிரி எடுக்கலாம். எப்படி பார்த்தீங்க என்ன கடலில் இருந்து என்ன கப்பல்கள் கொண்டு வரதோ இவ்வளோ ஃபுல்லாகவே வேண்டாம். இவ்வளவு சாமான வச்சுக்கிறோம். பெரிய ஒரு பிராண்ட் ஆகிட்டீங்க. என்ன ஃபைன் மார்ட் ஃபைன் மார்ட்ன்ற ஒரு பெரிய பிராண்டாக தான் இருக்குது. ஸோ நானும் வந்து சந்தோஷம். நிறைய விஷயங்கள் எனக்கு தேவையான விஷயத்த பூர்த்தி செய்து விட்டு போகிறோம். அது முக்கியமான ஒரு விஷயத்தில் ஃபைன் மார்ட்டோட ஜாயின் பண்ணது சந்தோஷம். ஓகே அண்ணா, நாங்கள் அடுத்த போய் பில்லை போட்டுட்டு அலுவலை முடிப்போம். என்ன உங்களோட பேர் சொல்லல? எவ்வளோ ஆயிரம்? இந்த பேர் தானே கல்யாணோட இல்லை தானே? உண்மையாக கல்யாணம் இல்லை, உண்மையாக இல்லை. ஆனால் உங்களை பார்த்தா கல்யாணம் கட்டாத மாதிரி தான் கிடக்குது. எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறீங்க? 20 வயசு தான். இப்போ சின்னபடியா. ஓகே, நான் ஒரு கேள்வி. ஓகே, ஒரு கல்யாணம் கட்டணும்டா பொண்ணுகிட்ட என்ன இருக்கணும்? அந்த அளவுக்கு என்ன நீங்க பாப்பீங்க? பொம்பளை வடிவா இருக்கணும் பாப்பீங்களோ? இல்ல, அந்த அளவுக்கு என்ன வடிவு முக்கியம். இது அறிவு எனக்கு வரல. என்ன அச்சா வடிவு நீ அதை விட அதேடாப்பா 12 வயசுலயே இவ்வளவு செய்யறாங்க. ஒரு பொம்பளை வடிவு பாப்பியோ, அல்லாட்டி அவன் திறமைய பாப்பியோ, அல்லாட்டி அவன் குணத்தை பாப்பியோ, என்ன பாப்பா? ஒன்னும் பார்க்க. இது வேற பெரிய ஆக்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேட்குறேன். அவனை பொம்பளையே பார்க்க மாட்டேன். ரியல் சின்ன பிள்ளைகள் சொல்லக்கூடிய பதில் அதை நான் சொல்லிட்டேன். நீ பெரியவன்னு சொல்லாத. நீ காஞ்சிபுரத்துல இருந்து 2500 ரூபா 500 ரூபா ஜாரி வரைக்கும் உனக்கு இந்த பக்கம் திருப்பி நான் என்ன இருக்கு, இந்த திருப்பி நான் என்ன இருக்குன்னு தெரியலன்னா உனக்கு கட்டாயம் இருக்கு. ஓகே, நீங்க ஒரு கல்யாணம் கட்ட போறீங்கன்னா ஒரு உங்களோட வைஃப் கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்கன்றத கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இப்ப கல்யாணம் கட்டி போட்டுருப்பேன் தானே, அவையிலும் கொமெண்ட்ஸ்ல சொல்லட்டும். என்ன நாங்க பார்க்கணும். எனக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் தாங்க, அதை பிரேக்கப் பண்ணி விட்டுருவோம். இப்போ சொல்லுங்க, சாரியை வண்டி போட்டு பிரேக்கப் பண்ணி போட்டு போவோம். இந்த விஷயத்த கேட்டு இப்போ 2 நாளைக்கு நான் சண்டை பிடிக்க வேண்டி வரப்போகுது. நீ வாட்ஸ்அப்பில் 2 நாளைக்கு சண்டை பிடிக்க வேண்டி வரப்போகுது. அண்ணா கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்களும் பார்த்து கொஞ்சம் பழகுங்க. தம்பியோ அண்ணாவோ பழக. கல்யாணம் 20 வயசு நான் வயசு கூட 20 வயசு கல்யாணம் கட்ட போறீங்கன்னா இவனை செலக்ட் பண்ணிவிடாங்க. உனக்கு என்ன 20 வயசு. ஓகேங்க, பாய். ஓகே, பாய். என்னது பாய் இருக்க வராது? நீங்கள் சொன்ன அந்த சாரி என்ன இது? என்ன இப்போ நான் சொன்னேன் தானே, இந்த டிஎஸ் ஆஃபீஸ்காரங்கள் இப்போ ஆஃபீஸ்காரங்கள் யாருக்குமே இந்த யூனிஃபார்ம் சாரியை எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் இப்போ வெளியிடங்கள்லையும் சரி, இப்போ ஜஸ்னாக்குள்ளேயும் சரி எங்களை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கேஷுவலாக இப்போ ஒரு லைக் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரே மாதிரி கலரில் வேணுமெண்டா ஆஃபீஸுகளுக்கு. இப்போ ஒரே மாதிரி இப்போ டிஎஸ் ஆஃபீஸுக்கெலாம் நம்மளாவே ஒரு 300-200 தேவை கட்டாயமே. இப்போ அவங்களுக்குலாம் சாரிகள் தேடி கொண்டு தெரிய தேவை. நேராக வந்தீங்கன்னா சரி ஃபைன் மாட்டுக்கு டிஎஸ் ஆஃபீஸ் அங்கே ஒரே கலரில் சாரி காட்டும். ஒரே கலரில், அதாவது இப்போ வருஷ கடைசிகளில் அப்படி அந்த அவங்க கொண்டாடுற மாதிரி இது ஒரே மாதிரி கட்டி அப்படி செய்யக்குள்ள எங்களை சாரி குவான்டிட்டி வந்து எல்லா இடமும் தேடி திரிவாங்க. இப்போ என்னென்னா அதான் இப்போ ஒரே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ஆஃபீஸை எல்லாரும் கொடுக்க போறீங்கன்னா ஒரே கலரில் கட்ட போறீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா அதுக்கும் கலெக்ஷன் இருக்குது. இதுவும் ஆயிரக்கணக்கில் கிடக்கிற மாதிரி குறைஞ்சது 100லேருந்து ஒரு 500-1000 வரைக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சாரிகள். அதுவும் நிறைய கலரில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிற பட் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான சாரி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் வந்தீங்கன்னா ஃபைன் மார்ட்டுக்கு. ஸோ இதுவும் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் மேலேயும் இருக்குது, இந்த சைட்லேயும் இருக்குது. ஸோ கடல் தான் உண்மையை சொல்ல போனால் திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். பெரிய ஒரு கடல் மாதிரி தான் உண்மையிலே இருக்குது. நல்லாயும் இருக்குது. துணிகள் எல்லாம் அந்த என்ன சொல்கிறது, அந்த
ப்ரைஸுக்கு மேலான குவாலிட்டியான துணி மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு நம்மளாவே ஒரு 1450 2950 இருக்கு இந்த சாரியில் எல்லாமே. அண்ட் வடிவாயம் இருக்குது எல்லாமே. நீங்கள் வேணுமென்னா வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன வேண்டாலும் செய்யுங்க. இது கொஞ்சம் சிங்களாக்கள் கட்டக்கூடிய மாதிரி சாரி, இந்த பட்டிக் சாரி. இது எல்லாமே நீங்கள் வெளியில் அனுப்புவீங்க அதெல்லாம். ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே டெலிவரி செஞ்சு கொண்டு இருக்கு. அதான் திரும்ப சொன்னாங்க அந்த 15 பேர் ஆன்லைனுக்கு மட்டும் தனியாக இருக்கிறாங்க. ஸோ பெரிய ஆன்லைன் சர்வீஸ்களும் இருக்கலாம். நீங்கள் இது என்ன மாதிரி இது என்ன இப்போ நல்ல சாரி என்ன ப்ரைஸ்? இதெல்லாம் 1500 இப்போ வெறும் 1500. இப்போ பிரைட்ஸ் மேட்டுக்கு எடுக்கக்கூடிய என்றாலும் இப்போ 1500 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது நல்ல படிவான சாரி. இந்த 1500 இது 5000 சாரி வேணும்னாலும் எடுக்கலாம். 5000 சாரி வேணும்னாலும் எடுக்கலாம். 1500 சாரி. 5000 உங்களோட பல்க் ஆர்டர்லாம் எடுப்பீங்க தானே? நாங்கள் யூனிஃபார்மே எவ்வளோ கொடுத்துட்டோம்ண்ணா. இது சும்மா நார்மலாக இப்போ இதை ஆர்டர் பண்ணி தரேன்னா சொல்லுவாங்க மற்ற கடைக்காரக்கெல்லாம். எடுத்து வைக்க மாட்டாங்க. நாங்கள் எடுத்தே வச்சிருக்கோம். நீங்கள் கேட்க ஒரு 5 நிமிஷம் வேலை தான். அன்னைக்கு உண்மையிலே இது சாரின்ற ப்ரைஸ் எனக்கு பார்க்க ஒரு ஃப்ளாப்பி போட்டோம். பிரச்சனை இல்லை. இது உண்மையிலே கண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபா பார்க்க ஒரு நல்ல லுக் ஒன்று இருக்கும். ஒரு 10,000 சாரி மாதிரி உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு இப்போ என்னன்னு சொல்கிறோம், ஒரு 3500 ரூபாய்க்கு நீங்கள் வெளியிடங்களில் வேண்டக்கூடிய ஒரு சாரி தான் இந்த 1500 ரூபாய். ஆனால் 2 வீட்டில் துணியே வேண்டல. அது 1500 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட வேண்டலாம் வேண்டா, இது வேண்டலாம். அதுக்கு வேற டிசைன் எல்லாம் போட்டு கிடக்குது. பல்லக்கு டிசைன் சொல்லி துணியும் அந்த ஒரு எடுத்தீங்க. நாங்கள் கூட சாரி அது என்ன டிசைன் சிம்பிளாக இருக்குது. அப்போ இங்கே எல்லாம் உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் ஆஃபீஸுகளுக்கு உங்களுக்கு ஒரு கேஷுவலாக ஒரே மாதிரி சாரி கட்ட உடம்பு அப்படி எல்லா விஷயத்துக்கும் இருக்குது. பாய்ஸுக்கும் பயப்படாதவங்க உங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுக்கணும். ஸோ இப்போ அது என்ன மாதிரின்னா அப்படி அந்த கோம்போ ஒன்றும் தேவையில்லை. ஒரு பட்டியை பார்த்து கலர் செலக்ட் பண்ணி தூக்கி கொண்டு போக முடியாது. சைஸை சொல்லி போட்டு அப்படியும் வச்சுக்கணும். ஸோ ஃபைன் மார்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் உங்களோட தேவைகளுக்கான ஷாப்பிங் பண்ணலாம். கேர்ள்ஸை கூட்டிக் கொண்டு வராமல் இந்த மாதிரி தனியாக வந்தீங்கன்னா இப்படி ஒரு மணித்தியாரத்தில் இப்படி ஒரு ஆள் இப்படி ஒரு அண்ணையை பிடிச்சிங்கன்னா அண்ணையோ தம்பியோ தெரியல, தம்பியாக தான் இருக்கும். பிடிச்சிங்கன்னா ஒரு சரியான கலெக்ஷனை படவரண்டு எடுத்து கொண்டு போக முடியும். இப்போ எனக்கு மெயினாக என்ன பிரச்சனைண்டா, இப்போ கல்யாணம் விட்டு பொம்பளைக்கு ஒரு சாரி செலக்ட் பண்ணி போட்டேன். இப்போ மற்றாக்களுக்கு சாரி செலக்ட் பண்ணுறான்னு இப்போ பெரிய பிரச்சனை. ஏன்னா அது கால் பண்ண போகணும். ஏன்னா எனக்கு அவள் சொல்லிட்டாள் ஆல்ரெடி, நீ என்னவாவது செலக்ட் பண்ணி கொண்டு வா, இந்த 2 கலரில் மச்சாகணும், இந்த கலர் மச்சாகணும். அண்ணன் அப்படியே செம்மையாக எடுத்து அந்த ஒரு பச்சையும் மஞ்சளும் அடுத்த சுவாத்த சாரியும் எனக்கு பிடிச்சிட்டு ஸோ அது முடிஞ்சு. இப்போ அம்மாவுக்கு சாரி எடுக்கலாம் பெரிய பிரச்சனையாக போகுது. ஸோ அம்மாவுக்கு இன்னொரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணாலும் எடுக்கலாம். அவாவுக்கு எல்லாமே பிடிக்கும் சாரி. ஏன்னா வீட்டு என்ன சூக்கேஸ் ஃபுல்லாக சாரி தான் வச்சுருப்பா. ஆனால் சாரி கடை வந்தால் சாரி எடுப்பாள். அப்படி அதே செலெக்ஷனே அங்கே வச்சுருப்பா கடையில் வீட்டை. அதே மாதிரி எடுத்துக்கொண்டு போவா. ஸோ இப்போ அம்மாவுக்கு சாரி நாங்கள் எடுக்க போகிறோம், மெனித்தான் எடுக்க போகிறோம். எடுத்து போட்டு உங்களோட சந்திப்போம். வேறு என்ன உங்களுக்கு சொல்ல கிடையாது. இப்போ ஃபைன் மார்ட்டுக்கு கஸ்டமர் வரீங்கன்னா என்ன சாரிக்குன்ற ஒரு விஷயத்துக்கு யோசிக்காமல் வரலாம். சாரிக்கு நீங்கள் அதான் யூனிஃபார்ம் கலெக்ஷன் இப்போ வெளி மாவட்டத்தில் இருப்பாங்க. வெளி மாவட்டத்தில் இப்போ ஜிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்னாக்குள்ள வருஷ கடைசியல் அப்படின்னு சில இந்த ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கட்ட வலிக்கிடுவாங்க. ஒரு 200 பேர் 300 பேர் ஒரே மாதிரி கட்டக்கூடியனாலும் எங்கள்கிட்ட ஹேண்ட்லூம் சாரி இருக்குது. முன்கடையில் இப்போ காட்டண்டா அதையும் காட்டி விடுறேன். 300 ஹேண்ட்லூம் சாரி வச்சுருக்கோம். அதில் ஒரே மாதிரி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பீஸ் 800 பீஸ் 900 பீஸ் எடுக்கக்கூடிய மாதிரி கலெக்ஷன் கூட இருக்குது அந்த சாரிகளில். நார்மலாக இப்போ தெரியும் தானே, இப்போ பெரிய குவான்டிட்டின்றக்குள்ள ஜெஃப்னாக்குள்ள எங்கேயுமே இல்லை. நான் லாஸ்ட் இயர் இப்படி மதர்ஸ் டே வேறு இது இப்போ கிட்டல மதர்ஸ் டேக்கு இப்போ சாரி கொஞ்சம் வேண்டி கொடுத்தேன் ஆக்களுக்கு சாரி வாங்கலான்னு. ஸோ அப்படியான ஒரு விஷயம் உங்களுக்கு செய்ய விருப்பமாக இருந்தாலும் ஃபைன் மார்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு ரேட் ஒன்று போட்டு உங்களுக்கு ஒரு பல்கோட தெரிவிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா சில பேர் சாரி வாங்குறதுக்கும் யோசிச்சு கொண்டிருக்கணும். ஸோ அவைகளுக்கும் வந்து ஒரு பல்கான சாரி வேண்டி நீங்கள் கொடுக்கலாமன்னு என் மைண்டில் தோணினா நான் லாஸ்ட் இயர் இப்படி ஒரு விஷயம் செய்து நான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களோ தெரியாது. இப்படி ஒன்று செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் சாரி வாங்கிலாதாக்களுக்கு இங்கே வந்து ஒரு பல்கோட 2 எடுத்து மதர்ஸ் டேக்கு எல்லா மதர்ஸுக்கும் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சாரி ஒன்று வேண்டியிருக்கேன், ஸ்பெஷல் சாரி. இது இந்த ப்ரைஸ் என்னென்ன? 89,500 உங்களுக்கு காட்டையில் இதை காட்டுவேன். இன்னொரு நாளைக்கு காட்டுவேன். காட்டுக்க பாருங்கள். இதுக்கு இதை ஸ்பெஷலாக பேக் கொண்டு கொடுக்கணுன்னு சொன்னீங்க. அது என்ன மாதிரி? அது 80,000 பேரை பொதுவில் ஏன்னா தங்கம் இப்படி நீங்கள் என்ன ரேட்? 65,000 மேலே எடுக்கிற சாரிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கிஃப்டாக கொடுக்கும். 65,000 மேலே நீங்கள் வாங்குவீங்கன்னா இந்த பேக்கில் உங்களுக்கு பேக் பண்ணி தருவீங்க. ஸோ இது எனக்கு போகுது. இன்னும் உள்ளேலாம் சிப் இல்லாங்கிறதுக்கு அதுவும் கேர்ள்ஸுக்கு தான், பாய்ஸுக்கு இல்லை. ஏன்னா அப்படி கொலை கொடுங்கன்னா இன்னும் இல்லை, இது மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் 65,000 மேலே வாங்கினீங்கன்னா இந்த பேக் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு அந்த ப்ரைஸுக்கு வாங்குறது கொடுக்குவீங்க. என்ன ஸோ நீங்களும் வாங்க இதை வேண்டுங்க. ஸோ பில்லை போடுங்க. இப்போ பில்லை பார்த்துட்டு மண்டே சொல்லுவோம் பார்ப்போம். எனக்கு அவ்வளோத்துக்கு ஹாப்பி. நான்
நான் நினைச்சது அந்த ஒரு சாரியே இவ்வளோ விலை யோசிச்சேன் நான். இன்றைக்கு பார்த்தா இது 2 சாரியுமே நான் நினைச்சதை விட எத்தனையோ மடங்கு குறைய கிடக்கு. 60 சொச்சம் முடிஞ்சது, 45 சம்திங் 20 சொச்சம் அலுவல் முடிஞ்சது. இதோட சோழி முடியுது. இதுக்கு பிறகு கணக்கு விளையாட்டு தான் இருக்குது. எல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது ஸ்பெஷல் கிஃப்ட் இப்போ இல்லை, உங்களுக்கு சேர்ந்து காட்டுறேன்.